வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். நேற்றைய தினம் இலங்கை வாழ் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நேற்றைய தினம் ரம்போடை பகுதியிலே இடம்பெற்ற அந்த கோர் விபத்தில் சுமார் 23 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது இதுவரையும் கிடைக்கப்பெற்ற தகவலாக இருக்கிறது. இவர்களுடைய இறப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இன்றைக்கு அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று பார்ப்போமாக இருந்தால், கதிர்காமத்திலே இருந்து புறப்பட்ட அந்த பஸ் பேருந்து குருநாகலுக்கு சென்று கொண்டிருந்த வேளையில தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரம்போட பகுதியிலே அதுவும் அதிகாலை 4:30 மணியளவில் தான் இந்த கோர சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, எதால ஏற்பட்டது என்று பார்ப்போமாக இருந்தால், அது மலைநாடு, நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், மாத்தளை என்று பார்ப்போமாக இருந்தால் அது மலையக பிரதேசமாக இருக்கிறது. மலையக பிரதேசம் சொல்லி சொன்னால் அந்த பிரதேசங்கள்ல வாகனங்கள் போற பாதை ஒடுக்கமான பாதையாகவும் இருக்கும். சில வேளைகளிலே 2 வாகனங்கள் வந்திருக்கலாம், அல்லது அந்த பாதையை கடப்பதற்கு ஒரு மிருகம் முற்பட்டிருக்கலாம், அல்லது இந்த சாரதி நித்திரை தூக்கத்திலே சில வேளை பிரேக் அடித்திருப்பதன் ஊடாக அந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது அத்தனையும் கடந்து அவர் தொலைபேசி, அதாவது வாகனம் செலுத்தி கொண்டிருந்த போது தனது கையடக்க தொலைபேசியை கதைத்து கொண்டு வாகனம் செலுத்தியபடியால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூட பலர் சொல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஊடகங்களிலே வந்திருக்கின்ற செய்தியாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரேக்கை குத்தி அடித்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன் சொல்லினார், இதிலே உண்மையிலே எது நடந்தது, எந்த சம்பவம் உண்மையானது என்பதை நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து கேட்கின்ற போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை நிச்சயமாக வெளிவரும். சாதாரணமாக 100 அடி ஆழத்துல அந்த பயணித்த பஸ் போய் விழுந்திருக்குது. அப்ப நாங்கள் சாதாரணமா குதிக்கிறோம் சரி, ஒரு கட்டில இருந்து குதிக்கிறோம் சரி, மரத்தில இருந்து குதிப்பதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆகவே இப்ப 100 அடி ஆழத்துல அந்த பஸ் போய் விழுகிறதால் அந்த விபரீதம் எப்படியாக இருக்கும் என்றதை நச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அந்த நிலை ஏறி இருக்கிறது. ஆகவே அதுலதான் அண்ணளவாக 21 பேர் மரணமானதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைய தகவலின் அடிப்படையிலே 23 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு சில அமைச்சர்கள் உடனடியாக விரைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேத்துல நுவரெலியா, ஹம்பளை, நாவலப்பட்டிய ஆகிய 3 வைத்தியசாலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது காயமுற்றவர்கள் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சிகிச்சைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. ஆகவே அந்த சிகிச்சை பயனளிக்காத பட்சத்தில் அல்லது அவர்களுக்கான மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுகின்ற இடத்துல 2 ஹெலிகாப்டரை இலங்கை அரசாங்கம் தயார் நிலையிலே வைத்திருக்கிறது. அவர்களை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நம்ம பார்ப்போமாக இருந்தால் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த 2 ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையிலே இருக்கிறது. இதுல பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நேற்றைய விபத்து தொடர்பாக இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய ஆழ்ந்த கவலையை அல்லது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்குவதாக கூட அவருடைய அறிவிப்பு இருக்கிறது. இது ஒரு விஷயம். இது இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மூவின மக்களையும் பாதித்திருக்கின்ற அல்லது சோகத்தை ஆழ்த்தி இருக்கின்ற மிக பெரும் சோகமான ஒரு சம்பவம். பிரம்டன் நகரத்தில் இருக்கிற சிம்கௌசி பூங்காவில தான் தமிழின அழிப்பு நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்து கனடா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 100க்கும் அதிகமான புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் உணர்வு பூர்வமாக அந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறார்கள். இதே நேரத்துல கனடா அரசாங்கம் இந்த தமிழின அழிப்பு நினைவாலயத்தை அமைப்பதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லினா, கனடாவில் 3 பிரதான கட்சிகள் இருக்கிறது. அந்த 3 பிரதான கட்சிகளும் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லி சொன்னால், எந்த அரசாங்கம் மாறினாலும் இலங்கையிலே இடம்பெற்றது தமிழின அழிப்பு என்பதை
நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் 3 கட்சியும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம், கனடா அரசாங்கம் ஒருபோதும் இந்த தமிழின அழிப்பு என்பதை மறுக்காது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் மக்களுக்கு சாதகமாக அந்த உண்மை சம்பவத்திற்கு தன்னுடைய குரலை கொடுத்திருப்பது ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இதே நேரத்தில் பிரம்டன் நகர சபையினுடைய மேயர் ஃபெட்டிக் ஃப்ரவுன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று சொல்கிறவர்கள் உடனடியாக கனடா நாட்டை விட்டு கொழும்புக்கு செல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில அந்த இனவழிப்பு நடந்தது என்பது உத்தியோகமாக கனடா அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்றதை இந்த தமிழின அழிப்பு நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்ட போது அவர் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நினைவாலயம் திறக்கப்பட்டதுக்கு எதிராக கனடாவில் இருக்கிற சில சிங்களவர்கள் இணைந்து சிங்கக்கொடியை ஏந்தியவாறு இந்த நினைவாலயத்தை கனடா அரசாங்கம் அகற்ற வேண்டும் என்கின்ற போர்வையிலே போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திலே எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை கனடா அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதே இடத்துல இது மட்டுமல்ல, கனடாவில் இந்த நினைவு தூவி அமைப்பதற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியாக நாடி இருந்தது. சர்வதேச அழுத்தங்களை கனடா அரசாங்கத்துக்கு பிரயோகித்தது. அதே நேரத்திலே முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக இருந்த அலி சப்ரி இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். கனடாவிலே இந்த இன அழிப்பு நினைவாலயம் அமைக்கப்படுமாக இருந்தால் கனடாவுக்கும் இலங்கைக்குமான உறவில் பாரிய விரிசல் ஏற்படும் என்கின்றவாறு அலி சப்ரி அந்த கோரிக்கையை விடுத்தும் கனடா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்தில் இந்த நினைவு தூவி எப்படி அமைந்திருக்கிறது பார்ப்பதாக இருந்தால், அந்த நினைவு தூவியை வளைத்து தூண்கள் இருக்கிறது, நடுவிலே அந்த கை இருக்கிறது. அந்த கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்த அந்த படம் இருக்கிறது. அதுல 1948ஆம் ஆண்டு, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த தமிழர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்ட வன்முறைகள் அந்த ஒவ்வொரு தூண்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நடுவுல முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்ற, அதாவது 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த இன ஒழிப்பின் சின்னம் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையிலே நடத்தப்பட்ட கொடுமைகள், வன்முறைகள் அனைத்தையும் சித்தரிக்கின்ற ஒரு காட்சியமாக கனடாவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழீழ அழிப்பு நினைவாலயம் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.